அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கனமழையால் 1500 ஏக்கர் பயிர்கள் பாதிப்படைந்துள்ளன. கனமழையால் 1500 ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 70 முதல் 90 நாட்களான பயிர்கள் மழைநீரில் மூழ்கி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மாதவன் இணைப்பில் இருக்கிறார். மாதவன், 1500 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. விவசாயிகள் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க? கூடுதல் விவரம் என்ன? பிரியதர்ஷினி, திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தாலுக்காவில் கொக்கலாடிங்கிற கிராமத்தில் கிட்டத்தட்ட 400 வேலி நிலம் இருக்கு. 400 வேலி நிலமும் சம்பா பயிர் பண்ணியிருக்காங்க. ஒரு வேலினா உங்களுக்கு 7 மா வரும், 20 மா வரும், 7 ஏக்கர் வரும். 400 வேலினா கிட்டத்தட்ட 2800 ஏக்கர் இந்த பகுதியில் சம்பா சாகுபடி பண்ணியிருக்காங்க. எல்லாமே 70லேருந்து 90 நாள் ஆன பயிர்கள். எல்லா பயிர்களுமே இன்னும் ஒரு 40-30 நாட்களில் கதிர் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய பயிர்கள். இந்த பயிர்கள் எல்லாமே நீங்களே பாருங்க, நம்ம ஒளிப்பதிவாளர் சதீஷ் காட்டிட்டு இருக்காரு. எல்லாமே கிட்டத்தட்ட மூழ்கி தான் கிடக்குது. கிட்டத்தட்ட 1500 ஏக்கருக்கு மேலாக இந்த பயிர்கள் எல்லாமே மூழ்கி தான் கிடக்கு. ஏற்கனவே பெய்த மழையில இந்த ஏரியாவில் தண்ணி இருந்து அந்த பயிர்களையே அப்பொழுது தண்ணி வடியலை. இப்ப தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இது மீண்டும் தண்ணி எல்லாம் வடிஞ்சு இதிலிருந்து மகசூல் எடுக்கிறது என்பது ஒரு இயலாத காரியம் அப்படின்னு விவசாயிகள் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா கீழே அந்த பயிரில் தண்டு உருண்டு வரும். தண்டு உருண்டு அது நெற்கதிரா மாறும். இப்ப தண்டு உருண்டு அடுத்து கதிரா பச்சையா பால் கட்டு பருவம், அதுக்கடுத்து நெல் மணிகளா மாறும். இப்ப தண்டு உருண்டு வர்ற பருவத்திலே உங்களுக்கு தண்ணி நிக்குது. இப்ப எல்லாமே அழிவு போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. இப்போ ஒரு விவசாயி இருக்கா, நம்ம அவர்கிட்ட கேட்போம். ஐயா வணக்கம், உங்க பேர் என்ன? நீங்க எவ்வளவு சாகுபடி பண்ணிருக்கீங்க? நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. என் பேர் பன்னீர்செல்வம் சார். நான் 10 ஏக்கர் சாகுபடி பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லாமே ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்குது, அழுகு நிலையில் இருக்குது. என்ன செய்யறதுன்னே தெரியலை எங்களுக்கு. என்னுடைய வாழ்வாதாரம் எப்படி போக போகுதுங்கிறதே தெரியலை. அதே நேரத்தில் இந்த விவசாய கடனெல்லாம் கட்ட முடியுமாங்கிற நிலைமையில ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதனுடைய நிலைமையை பார்க்கும்போது எனக்கு மிகவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. அது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு போதுமான நிவாரணம் வழங்க வேண்டும் என்று நான் ரொம்ப. நீங்க பயிர் காப்பீடு பண்ணிருக்கீங்களா? பயிர் காப்பீடு பண்ணிருக்கீங்களா? பயிர் காப்பீடு இந்த இப்போ உள்ள சம்பா தாளடிக்கு பண்ணிருக்கீங்க. கடந்த முறையில பயிர் காப்பீடு பண்ணிருப்பீங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு இழப்பீடு எல்லாம் கிடைச்சதா? சென்ற ஆண்டும் கிடைக்கல சார். எங்களுக்கு எந்த விதமான பயிர் காப்பீடும் கிடைக்கல. இதுவரை அரசு அதிகாரிகள் கவனிக்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. பொறியியல் துறையில இருந்து ஒன்று பார்க்கல. என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப சங்கடத்தில் இருக்குது சார். விவசாயி பேசுறதை கேட்டிருப்போம். தற்பொழுது மிகுந்த கனமழை பெய்து வருகிற இந்த ஏரியாவில் பயிரெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 90 நாள் பயிர், அதாவது 70லேருந்து 90 நாள் பயிர் கீழே அழுக தொடங்கிட்டு இதுல தண்டு உருண்டு வர்ற பருவத்துல தான் இருக்கு. இனிமேல்தான் அது பால் கட்டி கதிரா போடணும். இப்ப உள்ள சூழ்நிலையில இவையெல்லாம் தாக்கு பிடிக்குமா, இவையெல்லாம் மீண்டு வருமா என்பது ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்பி இருக்கு. ஏன்னா தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கு, மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. திருத்துறைப்பூண்டியில மட்டுமே 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. இப்ப காலையில 6 மணியில் நம்ம ஒரு நேரலை கொடுத்தோம், காலையில நம்ம தகவல் சொன்னோம், காலையிலையும் கனமழை பெஞ்சது, தற்பொழுதும் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மாவட்டம் முழுக்க 3,50,000 ஏக்கர் பரப்பளவுல சம்பா தாளடி சாகுபடி பண்ணியிருந்தாங்க. இப்ப அதுல தண்ணி சூழ்ந்த இடத்தினால இன்னைக்கு தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் சராசரியா 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அதனால 20,000 ஏக்கர் வரை பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று வேளாண்மை துறை வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கின்றன. பல இடங்கள்ல மழை நீர் சூழ்ந்து காணப்படுகிறது, பல இடங்கள்ல இது போல மழை நீர் மூழ்கி காணப்படுகிறது. நம்மகிட்ட இன்னொரு விவசாயி இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம், உங்க பேர் என்ன? நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? நீங்க எவ்வளவு ஏக்கர் நிலவு சம்பா ஒரு 10 வருஷம் சாகுபடி பண்ணியிருக்கேன். மொத்தமாவே இந்த மாதிரி என்னோட சொந்த பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஒவ்வொரு கனமழைக்கும் விவசாயிகள் இந்த பாதிப்பை சந்தித்து வருவதாகவும் பல ஆயிரக்கணக்கான ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதாகவும் தெரிவித்திருந்தனர். பயிர் காப்பீடு செய்தும் உரிய இழப்பீடு கடந்த முறையும் கிடைக்கவில்லை. இந்த முறையாவது உரிய நிவாரணத்தை அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் அரசுக்கு விவசாயிகள் விடுத்துள்ளனர்.